ஆடி மாசத்துல குபேரலட்சுமி பூஜை பண்ணுங்க, இல்ல வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. வெறுமை பண்ணக்கூடாது. அதாவது குபேரலட்சுமி பூஜையா இருக்கட்டும், மகாலட்சுமி பூஜையா இருக்கட்டும், என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா 108 1 ரூபா காயின் எடுத்து வச்சுங்க. வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபா காயின் எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு அந்த 108 1 ரூபா காயினை தனியா ஒரு டப்பால சேகரிச்சு வச்சுட்டு, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி தை செவ்வாய்க்கிழமை, தை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த குபேரலட்சுமி பூஜையோ இல்ல மகாலட்சுமி பூஜையோ பண்ணும் போத அந்த 1 ரூபா காயின்ல ஒரு பக்கத்துல நம்ம மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுத்தையும் எல்லா காயின்லயும் கொஞ்சம் பொறுமையா வைக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், பூஜையை முடிக்க லேட் ஆகும். இருந்தாலும் நம்ம ஆத்மார்த்தமா பண்ணணும். எல்லா 1 ரூபா காயின்லயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு குபேரலட்சுமியோட அஷ்டோத்திர புக்கை கையில வச்சுட்டு அந்த 1 ரூபா காயினோட சேர்த்து கொஞ்சோண்டு புஷ்பத்தை எடுத்து தட்டுல, அதுக்குன்னு தனி தட்டை அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுங்கோ. ஒரு அஷ்டோத்திரம் சொல்ல சொல்ல அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போதே அந்த புஷ்பத்தோட சேர்ந்து அந்த காயினை அதுல போட்டுட்டு வாங்க, தட்டுல போட்டுட்டு வாங்க. 108 காயின் கரெக்டா அந்த 108 அஷ்டோத்திரம் முடியும் போத எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நெய்வேத்தியமா அன்னைக்கு பூஜையை நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போது உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் எது வேணாலும் வைக்கலாம். வெறும் சாதம் வைக்கலாம், மேல கொஞ்சம் பருப்பு வைக்கலாம். இல்லையா பிரசாதமா உங்களால முடிஞ்சதுன்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம், கேசரி வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். மகாலட்சுமி பூஜைக்கோ சரி, குபேரலட்சுமி பூஜைக்கோ சரி, அஷ்டோத்திரம் இதை நீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தவறாம பண்ணிட்டு வாங்க. இது வெறும் ஆடி மாசம் மாத்திரம் கிடையாது, தை மாசம் மாத்திரம் கிடையாது. எல்லா செவ்வாய்க்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் நீங்க மகாலட்சுமி பூஜை குபேரலட்சுமி பூஜை வீட்டுல பண்ணிட்டு வாங்கோ. நிச்சயமா சொல்றேன், உங்களோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்து உங்களோட பர்ஸோட என்ன சொல்லுவாங்க மதிப்புல இருந்து எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும்.